علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة அம்சங்களை அமுல்படுத்து உள்ஒதுக்கீட்டை அமுல்படுத்து மத்தியில் வேண்டும் 10 விழுக்காடு நிச்சயம் வேண்டும் வேண்டும் மத்தியில் வேண்டும் 10 விழுக்காடு நிச்சயம் வேண்டும் தேவை உத்தரவிடு வழங்கப்பட்ட மூன்றரையை உயர்த்தி வழங்கும் உத்தரவிடு நிறுத்தி வைக்க நியாயமில்லை மத்திய அரசு மன்மோகன் அரசு விளையாடாதே வாழ்வாதாரத்தில் விளையாடாதே வேண்டும் ஒதுக்கீடு அவசியம் வேண்டும் அறிக்கையை அமல்படுத்த தமிழக அரசு
அரசே விளையாடாதே, 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 முஸ்லிம்களின் உறவுகளோடு மத்திய அரசே விளையாடாதே, உரிமை கேட்க மாட்டோம், ஓய மாட்டோம், வழங்க மாட்டோம், உரிமை கேட்கும் வரை ஓய மாட்டோம், உரிமை நீக்கும் வரை ஓய மாட்டோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம் மாட்டோம், காலம் காலமாக ஏமாற்றோம், காலம் காலகிறோம், கண்டிக்கிறோம். நியாயம்தானா, 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 நியாயம்தானா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் இது நியாயம்தானா, நியாயம்தானா. ஒடுக்கப்பட்டோர் வாழ்வாதாரத்தை ஓரம் கட்டுவது நியாயம்தானா, ஓரம் கட்டுவது நியாயம்தானா. மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு. மத்திய ஒதுக்கீட்டை உயர்த்து வழங்க, ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க. 60 ஆண்டுகள் பின்தங்கிய, 60 ஆண்டுகள் பின்தங்கிய ஆண்ட சமுதாயம் இருக்கிறது, ஆண்ட சமுதாயம் இருக்கிறது. ஆவணங்களும் அறிக்கைகளும், ஆவணங்களும் அறிக்கைகளும் ஆதாரங்களாய் இருக்கிறது, ஆதாரங்களாய் இருக்கிறது. எல்லை உண்டு, ஒருமைக்கும் எல்லை உண்டு. பொங்கியலும் முஸ்லிம்களே, பொங்கியலும் முஸ்லிம்களே. போராட்டத்தில் நியாயம் உண்டு, போராட்டத்தில் நியாயம் உண்டு. கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். மத்திய அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம். வாக்களித்து வஞ்சனை செய்ய தமிழக அரசை ஏற்றி வழங்க வற்புறுத்துகிறோம், ஏற்றி வழங்க வற்புறுத்துகிறோம். அமல்படுத்து, 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 அமல்படுத்து. அத்தனையும் அமல்படுத்து, அத்தனையும் அமல்படுத்து. சர்க்கார் அறிக்கைகளே, சர்க்கார் அறிக்கைகளே அம்சங்களை அமல்படுத்து, அம்சங்களை அமல்படுத்து, அமல்படுத்து, அமல்படுத்து. ஒடுக்கப்பட்ட எங்கள் அமல்படுத்து. நியாயமில்லை, 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 நியாயமில்லை. நிறுத்தி வைக்க நியாயமில்லை, நிறுத்தி வைக்க நியாயமில்லை. விடுதலை தட்டி பறித்து விளையாடாதே, விளையாடாதே, அனைத்து துறைகளிலும், அனைத்து துறையாகட்டும், மத்தியிலாகட்டும், மாநிலமாகட்டும், மாநிலமாகட்டும், கல்வியாகட்டும், கல்வியாகட்டும், வேலையாகட்டும், வேலையாகட்டும், அரசியலாகட்டும், அத்தனையிலும் அளிக்க வேண்டும், அத்தனையிலும் அளிக்க வேண்டும். அப்பட்டமான இடஒதுக்கீடு, அப்பட்டமான இடஒதுக்கீடு அவசரமாய் அளிக்க வேண்டும், அவசரமாய் அளிக்க வேண்டும், அவசரமாய் அளிக்க வேண்டும், அவசியமாய் அளிக்க வேண்டும். வாழ்வோரை போராடுவோம், கிடைக்கும் வரை போராடுவோம், வாழ்வுரிமை ஒதுக்கீட்டிற்கு போராடுவோம். அமல்படுத்து, 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 அமல்படுத்து. அறிக்கை அமல்படுத்து, அறிக்கை அமல்படுத்து. அமதிக்காதே, விளையாடாதே, எங்களின் உணர்வுகளோடு மத்திய அரசு விளையாடாதே, மத்திய அரசு விளையாடாதே. உரிமை மீட்கும் வரை வாழ மாட்டோம், உரிமை மீட்கும் வரை வாழ மாட்டோம். அல்லாஹு அக்பர், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். முஸ்லிம்களின் ஒடுக்கப்பட்டோர் வாழ்க்கை அரசு இஸ்ரா சர்க்கார் அறிக்கைகளை, அம்சங்களை அமல்படுத்து. பறிக்கப்பட்ட உரிமைகளால் வேண்டும், வேண்டும், மத்தியில் வேண்டும். 10 விழுக்காடு நிச்சயம் வேண்டும். தேவை தமிழகத்தின் தேவை. வழங்கப்பட்ட 3.5ஐ உயர்த்தி வழங்க உத்தரவிடு. உரிமைகளை தட்டி பறித்து விளையாடாது. வேண்டும், வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும். அனைத்து துறைகளும் அவசியம் வேண்டும். மத்தியிலாகட்டும், மாநிலமாகட்டும், கல்வியாகட்டும், மேலையாகட்டும், கடமை தவறாத ராணுவமாகட்டும், ஆட்சிகளை மாற்றியமைக்கட்டும், ஆட்சிகளாகட்டும், அதிகாரமாகட்டும். அப்பட்டமான இடஒதுக்கீடு அவசரமாய் அளிக்க வேண்டும், அவசியமாய் அளிக்க வேண்டும்.
தாமதிக்காதே, இனியும் நீ தாமதிக்காதே, விளையாடாதே விளையாடாதே. எச்சரிக்கை, காங்கிரஸ் ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம், உரிமை நிற்கும் வரை ஓய மாட்டோம், ஏமாற்றோம். காங்கிரஸ் அரசை கண்டிக்கிறோம். நியாயம் தானா? நியாயம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். போராட்டம் இது போராட்டம். ஒருங்கிணைந்த கிடைக்கும் முஸ்லிம்களே, ஒருங்கிணைந்த போராட்டம். ஒருங்கிணைந்த முஸ்லிம்களே, ஒருங்கிணைந்த போராட்டம். ஒடுக்கப்பட்டோர் வாழ்வாதாரத்தை ஓரம் கட்டுவது நியாயம் தானா? ஒடுக்கப்பட்டோர் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு 10% உடனே வழங்கு. மாநில அரசு உள்ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கு. மாநில அரசு உள்ஒதுக்கீட்டை இருக்கிறது. போராட்டத்தில் நியாயம் உண்டு. கண்டிக்கிறோம். மத்திய அரசை கண்டிக்கிறோம். மத்திய அரசை கண்டிக்கிறோம். வாக்களித்து வந்தனத்தை அம்சங்களை அமல்படுத்து. ஒடுக்கப்பட்ட எங்களுக்கு உத்தரவிட வேண்டும். காரணமில்லை, நியாயமில்லை. நிறுத்தி வைக்க நியாயமில்லை. மத்திய வேண்டும். அனைத்து துறைகளிலும் அவசியம் வேண்டும். மத்தியில் ஆகட்டும், மாநிலத்தில் ஆகட்டும். மத்தியில் ஆகட்டும், மாநிலமாகட்டும். கல்வி ஆகட்டும், வேலையாகட்டும். கடமை தவறா ராணுவமாகட்டும். ஆட்சிகளை மாற்றி காட்டும். அத்தனையிலும் அளிக்க வேண்டும். அப்பட்டமான இடஒதுக்கீடு அவசியமாய் அளிக்க வேண்டும். ஆள்வோரின் அதிமெத்தனம் அதிரடியாய் அகல வேண்டும். ஆள்வோரின் அதிமெத்தனம் அதிரடியாய் அகல வேண்டும். போராடுவோம் நிற்கும் வரை உரிமை அமல்படுத்து. சர்க்கார் அறிக்கையை அமல்படுத்து. தமிழக அரசு தாமதிக்காதே. இனியும் நீ தாமதிக்காதே. முஸ்லிம்களின் உணர்வுகளோடு விளையாடாதே. எச்சரிக்கை. காங்கிரசுக்கு எச்சரிக்கை. காங்கிரசிற்கு எச்சரிக்கை. ஓய மாட்டோம், முறங்க மாட்டோம். உரிமை நிற்கும் வரை ஓய மாட்டோம். கண்டிக்கிறோம். காயம் தானா? இந்த தாமதம் நியாயம் தானா? அல்லாஹ் அக்பர்.
ஆவணங்களும் அறிக்கை ஆதாரங்களாக இருக்கிறது. எல்லை உண்டு, எல்லை உண்டு. ஒருமைக்கும் எல்லை உண்டு. பொங்கியலும் முஸ்லிம்களின் போராட்டத்தை கண்டிக்கிறோம். மத்திய அரசை கண்டிக்கிறோம். வாக்களித்த வஞ்சகத்தனத்தை கண்டிக்கிறோம். வற்புறுத்துகிறோம். வாக்களித்த தமிழக அரசு வற்புறுத்துகிறோம். அமல்படுத்து இஸ்ரா சட்டம் பறிக்கப்பட்ட உரிமைகளால் அமல்படுத்து. மத்தியிலும் வேண்டும். மத்தியிலும் வழங்கப்பட்ட 3ஐ உயர்த்தி வழங்க உத்தரவிட வேண்டும். காரணத்திலே காலம் கடத்த காரணமில்லை. விளையாடாதே, வாழ்வாதாரத்தில் விளையாடாதே. இடஒதுக்கீடு வேண்டும். அனைத்து துறைகளிலும் மாநிலமாகட்டும், கல்வியாகட்டும், கடலையாகட்டும், கடமை தவறா ராணுவமாகட்டும், ஆட்சிகளை மாற்றிக்காட்டும் அரசியல் அத்தனையிலும் அளிக்க வேண்டும். அப்பட்டமான இடஒதுக்கீடு அவசரமாய் அளிக்க வேண்டும். ஆழ்வோரின் அடிமைத்தனம் அதிரடியாக வேண்டும். போராடுவோம். கிடைக்கும் வரை போராடுவோம். வாழ்வு உரிமை பெற்றுத்தரும். ஒதுக்கீட்டிற்கு போராடுவோம். அமல்படுத்து. கச்சார் அறிக்கை அமல்படுத்து. இஸ்ரா அறிக்கை அமல்படுத்து. தமிழக அரசு தாமதிக்காதே. விளையாடாதே. மத்திய அரசு விளையாடாதே. எச்சரிக்கை. காங்கிரசுக்கு எச்சரிக்கை. ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். உரிமை மீட்கும் வரை ஓய மாட்டோம். கண்டிக்கிறோம். காலங்காலமாய் ஏமாற்றோம். நம் அனைவர் மீதும் இறைவனுடைய இங்கே இன்று என்ற பெயரிலே இங்கே நாம் நடத்திக் கொண்டிருப்பது பார்க்கக்கூடிய இவர்கள் வாழ்வுரிமை போராட்டம் என்று மட்டுமல்ல 3.5% அது வெறும் ஏட்டு அளவில் தான் உள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள 3
எனவே அதை கண்காணித்து ஒரு என்று சொன்னால் முஸ்லிம்கள் மிகவும் இந்த நாட்டிலே சரி, பொருளாதாரத்திலும் சரி, அவர்கள் கல்வியிலும் சரி, அவருடைய வேலை வாய்ப்புகளும் சரி, அவர்கள் மிகவும் அந்த ஒரு அறிக்கை கூறுகிறது. இதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மக்களோடு மக்களாக, அவர்கள் மற்ற சமுதாய மக்களாக, அவர்கள் இவை அனைத்திலும் அவர்கள் கண்டிப்பாக 10% உள் இடஒதுக்கீடு, தனி இட உள் ஒதுக்கீடு கண்டிப்பாக அவர்களுக்கு. ஆனால் இன்று என்ன ஆகிவிட்டது, எத்தனை வருடங்கள் ஓடிவிட்டது. இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் ஓய மாட்டோம், மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக கொடுத்தவர்கள் பட்டியலை எப்போது பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் பேர் எங்கேயும் இடம் வராது. யார் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி, நேருஜி, நேதாஜி இப்படிதான் பேர் வந்துகிட்டே இருக்கும். தவிர தமிழகத்தில் பார்த்தாலும் மாவட்ட சிதம்பரம், கப்பலோட்டி தமிழ் இப்படிதான் வந்துகிட்டு இருக்கும். தவிர ஒரு முஸ்லீம் பேர் கூட எங்கேயும் பார்க்க முடியாது. இருக்கு நம்மளுடைய நிலைமை. ஆனா பொதுவாகவே எல்லா மக்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, முஸ்லீம் நாடுகள் என்று சொன்னாலே எல்லாம் குவைத், துபாய், பாகிஸ்தான் நினைக்கிறாங்க. இந்தியாவும் முஸ்லீம் நாடுதான். 800 ஆண்டு காலமாக இந்த இந்தியா நாட்டை ஆண்ட மன்னர்கள் யார்? முகலாய மன்னர்கள், முஸ்லிம் மன்னர்கள். இந்த நாடு எங்க நாடு, எங்க நாட்டை ஆங்கிலேயர் கையில பிடிச்சிட்டானே ஒரே காரணத்தினால்தான் நாங்க என்ன பண்ணோம், களத்துல இறங்கி எங்களுடைய அன்றைக்கு இருந்த சதவீதம் கம்மி, அதை விட பன்மடங்கு அதிகமாக களத்துல இறங்கி எங்க நாட்டுக்கு சுதந்திரம் தேவை என்று பாடுபட்டோம். அப்படி பாடுபட்டுதான் இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கு இருப்பதற்கு பன்மடங்கு வித்தியாசங்கள். 60 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு பின்தங்கி போய் எந்த அளவுக்கு இருக்கு. இதே இந்திய நாட்டில் ஆண்ட நாட்டிலே கையெழுங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு மாற்றிருக்கீங்கன்னா என்ன காரணம்? இந்த இந்திய அரசாங்கம் எங்களை கவனிக்கவில்லை. அரசியல்வாதிகள், அரசாங்கம் அத்தனைமைகள் ஓரங்கிட்டு தான் பார்த்துட்டு தவிர எல்லாத்திலும் முன்னெடுத்து பார்க்கிறாங்க. பார்த்தா பார்க்க முடியறதில்லை. 2 காலம் இல்லை, 2 ஆண்டு காலம் இல்லை, 60 ஆண்டு காலமாக முஸ்லீம் அனைவருமே இந்த காங்கிரஸ் நம்மளுக்கு நல்லது செய்யும் பார்த்து போட்டு போட்டுக்கிட்டே வராங்க. ஆனா எல்லா நாட்டிலுமே காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு அல்வா கொடுக்கதான் பார்க்கறது தவிர எதையும் முன்னெடுத்து செய்யணும்னு பார்க்கறது இல்லை. இறுதியாக மிஸ்ரா அவர்கள் அறிக்கையின்படி இந்த இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களின் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் குடிமக்கள் போல, அகதிகள் போல இந்த இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்புல மற்ற எல்லா விதமான விஷயங்களுமே முஸ்லிம்கள் பின்தங்கப்படுறா, ஒதுக்கப்படுறா. அரசாங்கம் ஒரு விதமான சலுகை கொண்டு வருது, அது எல்லா மக்களும் கிடைக்கும், ஆனா முஸ்லீம் கிடைக்காது. அரசாங்கம் ஒரு இடம் ஏதோ விஷயம் செய்த எல்லாரும் கிடைக்கும், முஸ்லீம் கிடைக்காது. இப்படிதான் இந்த நாட்டில் உதவுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த இந்தியா திருநாட்டில் முஸ்லிம்கள் 1ஆவது இருந்து 5ஆவது படித்தது எவ்வளவு பேர் தெரியுமா? 65 பேர். ஆனா 1 வரைக்கும் 100% படிக்கணுமா இல்லையே? அது கூட இல்ல. 8ஆவது வரைக்கும் படிச்ச எத்தனை பேரு? 35 பேர். 12ஆவது வரைக்கும் படிச்சவங்க 100க்கு 4 பேரு. பட்ட படிப்பு படிச்சவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா 100க்கு 3 பேர் தான். அப்ப எந்த நிலைமை? ஆனா இதே இந்தியாவுக்கு காய்கள். அது மாத்திரம் இல்லாமல் அன்றைக்கே சர்வ முறை, இன்னைக்கு நான் ஒரு நிலத்தை வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் அது சரியான முறை அளந்து கொடுப்பதற்காக சரியான சொல்லுவாங்க. இந்த முறையை அறிமுகப்படுத்துவது யார் தெரியுமா? முஸ்லிம் மன்னர் முகமது பின் துக்ளக் என்று சொல்லக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கு படிப்பறிவு இல்லாமல் பின்தங்கி போய் கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு அதே போல இன்றைக்கு மற்ற விஷயங்கள் படிப்பு இல்லாட்டி செல்வம் இருக்கா இந்த சமுதாயத்தில்? செல்வமும் இல்ல. இங்க சம்பாதிக்கிறது பட்டாதுன்ட்டு வெளிநாட்டு போய் கிடக்கிறான். இதே நாட்டில் பிறந்து இந்தியா வாழ்ந்தனால எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க, எங்களுடைய பெற்றோர்கள், எங்க பெற்றோர்கள் உடம்பு வந்து பார்க்க முடியல, ஒரு கல்யாண சந்தோஷம் கூட்டிட்டு பேச முடியல. அங்க 15 வருஷம் 20 வருஷம் உழைச்சிக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட சூழ்நிலை. அது மாத்திரம் இல்லாமல் இதே சச்சார் சொல்றாரு, இதே இந்திய திருநாட்டில் இந்த முஸ்லிம் சமுதாயம் தான். மற்ற சமுதாயமாவது ஒரு 10%, 5% இருக்காங்க. ஆனா இந்த முஸ்லிம் சமுதாயம் 31% வறுமை கோட்டு கீழே இருக்கு. நிறைய பேருக்கு
வறுமை கொடுங்க தெரிய மாட்டேங்குது. பேர்ல வறுமை, கழிப்பறை இல்லாதவங்க, உடுக்கிறதுக்கு 2 துணிக்கு மேல இல்லாதவங்க, ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாட்டு மட்டும் உள்ளவர்கள். அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் பின்தங்கி போயிருக்கு. ஆனா ஒரு காலத்துல இந்த சமுதாயம் எப்படி இருந்தது? எப்போ இந்த இந்தியாவோட சுதந்திரத்திற்காக வாவு சிதம்பரம் பிள்ளையார்கள் கப்பல் ஓட்டி தமிழன் பேர் வச்சுட்டாங்க. தமிழ்ல சும்மா கொடுத்தாங்க, பிரிட்டிஷ்காரன் எழுதி போடாண்டு அந்த கப்பல் வாங்குறதுக்காக இந்தியாவில் உள்ள முழுக்க அத்தனை பேட்டி வசூல் பண்றாங்க. எவ்வளவு தெரியுமா சேருது? 38 ரூபாய் சேருது. 38 ரூபாயில கப்பல் வாங்குறாரு. எதுக்காக? இந்தியாவின் சுதந்திரத்திற்காக 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்கிறாரு. யார் தெரியுமா அவரு? பக்கீர் முகமது ராவத் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அன்றே 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. அப்பேற்பட்ட சமுதாயம். அது மாத்திரமில்ல, நேதாஜி ராணுவம் எப்படி நடக்கும்? அன்றைய காலத்தில் நம்மளுக்கு ஏது பீரங்கி, ஏது துப்பாக்கி, கம்பு சண்டை, கம்பு எடுத்து போய் பிரிட்டிஷ் சண்டை போட முடியுமா? அவன் வச்சிருக்கான் பீரங்கி துப்பாக்கி, பெரிய பெரிய விஷயமா எப்படி சண்டை போடுவோம்? இந்தியாவுக்கு அத்தனை மக்கள் சேர்ந்து ஏதாவது டொனேஷன் கொடுங்கன்னு கேட்ட 108 ரூபாய் வந்து சேருது. 108 ரூபாய் வச்சுட்டு என்னது பீரங்கி வாங்கிறது, என்னது துப்பாக்கி வாங்குறது? அன்றைக்கு இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ராணுவத்துக்காக, ராணுவத்துடைய பீரங்கி மற்ற இதர பொருட்கள் வாங்குறதுக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. யாரு கொடுத்தார்? ஹபீப் முகமது சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் கொடுத்தார். அன்றைக்கு 1 கோடி ரூபாய், இன்றைக்கு அவர் மதிப்பெண் 100 கோடியோட மேலாக இருக்கும். அப்படி அல்ல. ஆனா அப்பேற்பட்ட சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவில் வறுமை கொண்டு கீழே இருக்கிறது. என்ன காரணம்? இவ்வளவு தியாகம் செய்ததும் கூட இந்த இந்திய நாடு எங்களை கவனிக்க மாற்றி விட்டது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சொல்லிட்டே போலாம். எல்லா இடங்களும் மறுக்கப்படுது. பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் சொல்றீங்க. இதுல 27% இடஒதுக்கீடு இருக்கு. பிற்படுத்தப்பட்ட போய் போனா என்னங்கிறான்? பிற்படுத்தப்பட்ட எல்லாரும் கொடுத்தாச்சுப்பா, உனக்கு என்னங்கிறான்? நாங்க முஸ்லீம்ல, நானும் பிற்படுத்தப்பட்டிருக்கோம். பிற்பட்டு பொறுப்பு கொடுத்ததா சொல்லிக்கிற முஸ்லீம் கொடுக்க சொல்லி எங்க சொல்லுங்க, அவனுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு போ அப்படின்னு நினைச்சிருக்கிறான். எல்லா விதமான விஷயங்களும், வேற வைப்பா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், இப்படி எல்லா விதமான விஷயங்களிலுமே எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். இந்தியாவின் சுதந்திரத்துக்காக, எங்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காக, நாங்கள் உயிரை கொடுக்கும் தயங்க மாட்டோம் என்று சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எனது அருமை அங்கே கூடி என்ன பேசப் போகிறோம் என்பதை கேட்கக்கூடிய மாற்று மத சகோதர சகோதரிகளே, குறிப்பெடுக்க வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அறிஞர் மற்ற பெருநிலைமை என்றென்றும் உண்டாகட்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் நடந்து முடிந்திருக்கிறது, சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் நம்முடைய கோரிக்கை என்ன எதிர்பார்க்கிறது? பெண்கள் கூட கை குழந்தைகளோடு ஒரு நாள் ஸ்கூல் லீவு போட்டு அதிகமானிக்கிறாங்க. அதனுடைய வீரியத்தை சரியாக மரியாதையாக இந்த ஆட்சியாளர்களும் முஸ்லிம்கள் என்ன வாழ்வு வேண்டிய நாடு ஒரு மத சார்பற்ற நாடு. மக்களுக்கு சமூக நீதி தரப்பட வேண்டும். அது சமூக நீதி, நீதிகள் சமூக நீதி எல்லா தரப்பு மக்களையும் ஒரே சரிசமமாக எந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு சலுகை என்று சொன்னால், ஒரு வேலை வாய்ப்பு என்று சொன்னால், ஒரு கல்வி என்று சொன்னால், எந்த துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலும் அவனும் மனுஷன், இவனும் மனுஷன், எல்லாம் மனுஷன். அவன் இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக, சீக்கியனாக, புத்த மதத்தை சேர்ந்தவனாக, ஏன் கடவுளை மறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷன். இவனுக்கு பசிக்கிற மாதிரி தான் அடுத்தவனுக்கு பசிக்குது, இவனுக்கு தேவை இருக்கிற மாதிரி தான் அடுத்தவனுக்கு தேவை இருக்கு, இவனுக்கு பொருளாதார தேவை இருக்கிற மாதிரி அடுத்தவனுக்கு இருக்கு. அதனால் ஆளக்கூடிய அரசாங்கம் எப்படி சொன்னாக்கா, இவன் எல்லாம் குடிமக்கள், எல்லாம் ஒரு நாட்டுடைய குடிமக்கள், இவன் ஒரே மாதிரி பார்க்கணும், வித்தியாசத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அந்த சமூக நீதி பேண வேண்டும். ஆனா சமூக நீதி பேணப்படுதா? சமூக நீதி பேணப்படவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை. எந்த அளவுக்கு கமிஷனை பத்தி சொன்னோம். சர்ச்சா கமிஷன், மிஸ்ரா கமிஷன், அது என்ன சொல்றது பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துக்கு போக வேணாம். நம்ம முஸ்லிம்களுடைய சமூக நீதி, ஜீவாதார பிரச்சனை, வாழ் உரிமை
உரிமை இந்த நாட்டில் மத்திய மாநில அரசாங்கங்கள் பறிக்கப்படுகிறது. ரொம்ப தூரத்துக்குலாம் போக வேணாம். இந்த கமிஷன் என்ன சொல்லுது அது அப்படியே பார்ப்போம். கண்ணுக்கு முன்னாடி உதாரணம் பெருநாள் வரும், பண்டிகைகள் வரும். இந்த பண்டிகை வந்தா எல்லா மதத்துக்கும் பொதுவான சில பண்டிகைகள் இருக்கு. இந்து மக்கள் தீபாவளி பொங்கல் கொண்டாடுவாங்க, கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாடுவாங்க, முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பண்டிகைனாக்க ரமலானும் பக்ரீதும். இது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் சமூக நீதியா இருக்குமா இல்லையா? எப்படி நீதியா இருக்காங்க இந்த அரசாங்கம்? இந்த அயோக்கியத்தனமான அரசாங்கங்கள் எப்படி நீதமாக எப்படி சரிசமமா பாதிக்கிறாங்க தெரியுமா? தீபாவளி பொங்கல் வரும், அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் கட்டே ஆகாது. எல்லா நாளும் பொதுவாக கரண்ட் கட் ஆகுதா இல்லையா? 5 மணி நேரம் 6 மணி நேரம் 10-12 ஓடிட்டு இருக்கு. அது தனி சாப்டர். கரண்ட் கட் ஆகும். ஆனால் இந்த இந்து மக்களுடைய பண்டிகை குறை சொல்லல, தரக்கூடாது சொல்லல, தாங்க. அந்த மக்கள் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா பண்டிகை நேரத்திலேயாவது சந்தோஷமா இருக்கணும். குடும்பத்தோட என்ன செய்யணும்? சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும். சங்கடம்